தமிழ் கோவில்களில் சமஸ்கிருதம் தமிழ் என்ற பேதம் இல்லாமல், குறிப்பிட்ட சாதி என்ற பேதம் இல்லாமல் அனைவருக்கும், அதிலும் குறிப்பாக தமிழ் வழிபாட்டிற்கு முதன்மை இடமும் முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத நம்ம குறிக்கோள். ஆமாம், அது குறிக்கோள், அதுதான் நோக்கம், அதுதான் நியாயமும் கூட. நம்ம குறிக்கோள் மட்டும் இல்லை, இறைவனுடைய விருப்பமே அதுதான். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை சண்டிகேஸ்வரர் சேவா அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு சுரேஷ் பாபு ஐயா அவர்களை. தமிழ்நாட்டில் சுமார் 50,000 கோயில்களுக்கு மேலாக இருக்கின்றன. அந்த கோவில்கள் எல்லாம் தமிழர்களுடைய தொன்மங்களை பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. அந்த கோவில்களில் உள்ள திருவுருவங்கள் எல்லாம் தமிழிலேயே வழிபாடும், தமிழிலேயே மனிதன் இந்த உயிரினங்கள் எதற்காக பிறக்கின்றன என்கிற இறுதியான தத்துவங்களை எல்லாம் விளக்கி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட கோவில்களில் தமிழில் வழிபாடு நடத்துவதற்கு தயக்கமும் தடையும் எதிர்ப்பும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இந்த வழிபாடு என்பது ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தமானது. எறும்பு முதல் யானை வரையில் அனைத்து உயிரினங்களுக்கும், மானுட உயிரினத்திற்கும் சொந்தமானது என்றும், அனைவருமே இங்கே பூசை செய்ய தகுதியானவர்கள் என்றும் கூறி தொடர்ந்து சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் திரு சுரேஷ் பாபு ஐயா. அவர்களைத்தான் நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அறிமுகத்தில் குறிப்பிட்டதை போலவே நீங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருக்கீங்க. ஆமாம். என்ன இலக்கோடு நீங்கள் அந்த போராட்டத்தை நடத்துகிறீங்க? நம்ம எந்த இடத்துல நம்ம உரிமையை இழந்திருக்கிறோம்? இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல தொன்மையான கோயில்கள் ஒரு 75% மேலே தமிழகத்தில் இருக்குது. பெருங்கோயில்கள் அமைஞ்சிருக்குது. மன்னர்கள் காலகட்டங்களில் அது முன்னால் மயன் உள்ளிட்ட தேவதச்சன் உள்ளிட்ட எல்லாருமே தமிழகத்தில் அந்த கோயில் அமைச்சிருக்கிறாங்க. இறைவனே தன் திருப்பாதம் நோக மதுரை எம்பதியில் பிட்டுக்கு மண் சுமந்தார், வீதிகளில் நடந்து வந்தார். 64 திருவிளையாடல்களை நடத்தின அற்புதம் மதுரையில் நடந்திருக்குது. சிதம்பரத்தில் தில்லை வீதிகளில் நடந்து வந்து திருத்தேர் வளமாக வந்து இறைவன் வந்து அருள் புரிஞ்ச பக்தர்களுக்கான தன் சேவையை உலகுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக 63 நாயன்மார்களுடைய திருத்தொண்டு இந்த உலகத்துக்கு உணர்த்தி காட்டினார் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் வந்து எந்த இடத்துலையுமே பேதம் என்பது இறைவன் இடத்துல இருக்காது. யானை முதல் எறும்பீராக இருக்கிற எல்லா உயிரினங்களும் இறைவனை வழிபாடு செய்து தன்னுடைய பதத்தடையுது. திருச்சியில் பார்த்திங்கன்னா எறும்பியூர்னு இருக்கும், அங்கே எறும்பு வழிபட்டது. திருவானைக்கானே பேர் அந்த கோயிலுக்கு. ஆனைக்காவலில் யானை, சிலந்தி போன்ற உயிரினங்கள் வழிபட்டது. அப்போது அந்த குரங்கு வழிபட்டுருக்குது, மான், மயில் சொல்லி வழிபட்டுருக்குது. வெற்றான் சாம்பன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண திருத்தொண்டருக்கு முக்தி கொடுக்குறாரு, முள் செடிக்கு முக்தி கொடுத்தார் சாமி. அப்படிப்பட்ட கருணையான இறைவன் இடத்துல எந்தவித மொழி பேதமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மொழிகளும் இந்த 100 கோடி ஆயிரமான உயிரினங்களையும் படைச்சது இறைவன் தான். இறைவன் இடத்துல வந்து எப்படி ஒரு குறிப்பிட்ட மொழி மட்டும்தான் இறைவனுடைய தேவபாஷைன்னு சொல்ல முடியும்? அது ஒரு தவறான கருத்தாக இருந்தது. நீண்ட காலமாக பல அருளாளர்கள் சங்க காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றி மூத்த மொழி குடின்னு அற்புதமான இந்த தமிழ் மொழிக்கு நீண்ட நெடுங்கிய பயணம் செஞ்ச மொழி. அந்த தொல்மொழி வந்து சொன்ன சங்க காலத்துலேருந்து இன்றைய காலத்தில் வந்து தோன்றின அருளாளர்கள் வரைக்கும், இந்த நூற்றாண்டு வரைக்கும் இருந்த அருளாளர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, வழிபாடு என்பது பக்தியை வெளிப்படுத்தக்கூடியது, இறைவனுக்கும் பக்தனுக்குமான தொடர்புள்ளது உறவு. இதில் வந்து இடையில் ஒருவன் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி வரையறை செய்ய முடியாதுன்னு சொல்லுது. அதை இறைவனே பல்வேறு இடங்களில் நிரூபித்து காட்டியிருக்காரு. மணக்கோயில் கிளந்துடுறாரு. இப்போ நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் குடமுழுக்கு நடக்குது. குடமுழுக்குக்கு இறைவனை ராஜராஜ சோழன் வேண்டி கூப்பிடுறாரு. என்னுடைய பக்தன் ஒரு மணக்கோயில் கட்டியிருக்கிறான், முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ஒரு சிறிது நேரம் தாமதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனுக்கு வந்து பக்தியினுடைய தன்மை தான் பெருசு. 63 நாயன்மார்கள் வரலாற்றை சான்ற பார்க்கலாம். வைணவத்தில் பார்த்திங்கன்னா 12 ஆழ்வார்களையும் இறைவன் ஆட்கொண்டார். அந்த மாதிரி இதில் என்னென்னா சிறப்பாக தமிழுக்கு கேட்கக்காகவே இறைவன் வீதிகளை வந்தார். சுந்தராவனுடைய தமிழ் கேட்க நான் வந்தேன்னு சொல்கிறார். நீ போய் ஆளாள சுந்தரா, நீ மண்ணுலகத்துக்கு போய் மண்ணுலகத்தில் இருக்கின்ற திருமுறைகளை எடுத்துரைத்து இந்த மக்களை வளப்படுத்தி செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சுந்தர தமிழ் கேட்கறதுக்காகவே இறைவன் பல்வேறு இடங்களில் சுந்தரனை 2 கண்ணு இழக்க வைக்கிறாரு. அவன் தமிழ் நல்லா பாடுவான் அப்படின்னு சொல்லி. அப்படி அருளாளர்கள், ஏன் ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த அருளாளர்கள் திருநாவுக்கரசர்லாம் அவ்வளவு பணிகளை செஞ்சார். திருவையாறில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, போதொரு நீர் சுமந்தேத்தி புகுவார் அபர்வின் புகுவேன் யாதும் சுவடு வராமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கல்லீர் ஒருவனை கண்டேன்னு பக்தர்கள் வரிசையாக போய் பூ நீரும் விட்டு அவர்களே வழிபாடு செஞ்சதாக பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ
நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவினாசி கோயில், கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில், பேரூர் பட்டீஸ்வரர் கோயில், மருதமலை முருகப்பெருமான் திருக்கோயில், திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயில் உள்ளிட்ட இப்போ நடைமுறையில் வரப்போகிற செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறப்போகின்ற மதுரை மீனாட்சி அம்மன், அதாவது ஆலவாயண்ணல் அங்கேயர்கண்ணின்னு சொல்லக்கூடிய அருள்மிகு அந்த தெய்வத்தினுடைய திருக்கோயிலில் இப்போ தான் சமீப காலத்தில் சொக்கநாத பெருமானே வழங்குது. அந்த திருக்கோயில் முதல் கொண்டு தொடர்ந்து நம்ம என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, 2 வழிபாடும் இருக்கட்டும். வடமொழியில் நமக்கு ஒன்றும் பேதம் இல்லை. வடமொழியில் வந்து தான் ஒரு 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 குறிப்பிட்ட நெறியில் இருக்குதுன்னு கிடையாது. ஏன்னா வடமொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதம்னு இவங்க சொல்லலாம், கிரந்தங்கள்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலுமே தமிழ் தோன்றிய காலத்துக்கு ரொம்ப பிற்காலத்தில் தோன்றியிருக்குது. ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தை சார்ந்தவங்க, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அது ஒரு கூட்டமாக இணைஞ்சிட்டு, ஒரு சிறு கூட்டமாக இணைஞ்சிட்டு இதை வந்து காலங்காலமாக ஆதி காலத்துலேருந்து செய்யப்பட்ட வழிபாடுகளை தடை செய்யறதுக்கு இவர்களுக்கு எந்த இடத்துலையுமே உரிமை இல்லை. நீங்கள் திருக்கோயில் பக்தி செய்கிற இடத்துலையும் உரிமை இல்லை. அரசியலமைப்பு சட்டங்களும் அந்த மாதிரி வழிவகை செய்யலை. இவங்க கடைசியில் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை வந்து வழக்கு தொடுத்தோம். நீதிமன்றத்தில் அவங்க வந்து ஆகமங்கள் எந்த இடத்துலையும் மொழி பேதம் கிடையாதுங்க. ஆகமத்துக்கு வேதங்களும் எவர் கற்றுக்கொண்டாலும் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது தான். இந்த இடத்துல வேதங்களோ ஆகமங்களோ யாருக்கு போய் சொன்னார் அவர் சொல்லலை. அவங்க ராமானுஜர் வந்து நம்ம நாராயணன்ற மந்திரத்து உலக உயிர்கள் எல்லாரும் சேரவாரும் ஜெகத்தீரேன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆசையுடையோரெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவராகிறான்னு சொல்கிறாரு. நெறியுள்ளவர் அல்ல, தகுதியுடையவரெல்லாம் சொல்லலை, ஆசையுடையோரெல்லாம் யாரெல்லாம் ஆசைப்படுறையோ அப்படின்னு அது வைணவத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. முருகப்பெருமான் அருணிநாதர் எப்படி ஆட்கொண்டார்? அவருடைய முற்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்திங்கன்னா வந்து வாழக்கூடாத நெறியில் வாழ்ந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள போன நிலையில் அறநெறின்னு இல்லைன்னு சொல்லி ஆட்கொண்டார் முருகப்பெருமான். இப்படி பார்த்திங்கன்னா இறைவன் எந்த இடத்துலையுமே பேதத்தை சொல்லலை. அப்போது அருளாடல்னு சொல்லலை. தொல்காப்பியர் காலத்திலிருந்தே நிறைமொழி மாந்திரதம் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம்னு சொல்லி அது உண்மையான மொழி தாங்க மந்திரம். அதாவது இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வழிபாடுன்னு மட்டுமில்லை, வடமொழியில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, யார் செய்தாலுமே இறைவனுடைய திருநாமங்கள் தான் மந்திரம். உதாரணத்துக்கு சிவன் கோயில்களில் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம். திருக்குட நீராட்டு நடந்து கொண்டிருக்கும்போது யாகசாலைகளில் வேள்வி குண்டங்கள் அமர்ந்து மந்திரம் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மனதுக்குள்ளேயோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜபமாலை மூலமாக மீட்டுவாங்க. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய மூல மந்திரத்தை தான் சொல்ல முடியும். நமோ நாராயணன்னு சொல்லி வைணவ கோயில்கள் சொல்லுவாங்க. இதுதான் வடமொழியில் செஞ்சாலும் மந்திரம், தமிழில் செஞ்சாலும் மந்திரம். இது அற்புதங்களை எடுத்து எம்போது தான் திருமுறைகள், தேவார திருவாசகத்தில். இப்போ இந்த ஆகமங்கள்னு சொல்லக்கூடியது 3000 ஆண்டுகள் வந்து மௌனத்தவனிலிருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக அருள்னூர் திருமூலர். திருமூலர் சாத்திரம் தோத்திரம் உள்ளிட்ட எல்லா நெறியும் திருமூலர் சொல்லியிருக்காரு. திருமூலர் திருமந்திரத்தில் வடிவமைப்பு கொடுத்துருக்காரு. அவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்குது. காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட மூத்த நாயன்மார்களோடு ஆலவாயனல் சொக்கநாத பெருமானே தான் ஒரு அடியராக இருந்து 11ஆம் திருமுறையில் பானபத்திரனுக்கு பாசுரம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவ்வளவு ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. முதல் சாட்சியம் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்களாங்க. அந்த சாட்சியத்தை திருவாசகத்தில் அம்பலவான பெருமான்னு கையெழுத்து போடுறாரு. திருவாசகத்தை கையெழுத்து போடுறார் சிவபெருமான். எந்த வேதத்துக்கு ஆகமத்துக்கு போட்டாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அது எந்த பதிவில் இல்லை. இப்போ ஞானசமுதர், சுந்தரர், மாணிக்கவாசர் போன்ற மிகப்பெரிய அருளாளர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த வீதிகள் தோறும் போகிறாங்க. இறந்து கிடந்த குழந்தை உயிர்ப்பிக்கிறார். அவினாசியில் பார்த்திங்கன்னா முதலி உண்ட பாலகன் முதலை வாய்ப்பிள்ளையா 10-14 வருஷம் கழித்து மீண்டும் மீட்டெடுக்கிறார். பிள்ளை வெளியே வரணுன்னு திருமுறைக்காக வருது. அது இறைவனுடைய அற்புதம் இல்லாமல் எப்படி வர முடியும்? இப்படி ஆண் பனை பெண் பனை ஆக்குறாரு ஞானசமுதர். அப்போ பச்சை பதிக்கமாக்குறாரு. ஏடு எதிர்த்து வருது திருமுறைக்காக. இப்படி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா பூம்பாவை சாம்பலாக இருந்த குடம் உடைஞ்சு வளர்ந்த நிலையில் பருவமாக ஒரு பெண் வந்து வெளிப்படுறான். இப்படி எங்கே பார்த்தாலும் அற்புதங்கள் நடத்தியிருக்காங்க. 400 மக்களும் போய் வீதிகளெல்லாம் நடந்து மாணிக்கவாசர் கடைசியில் தன்னுடைய இறுதி நிலையில் போய் இறைவன் அடையும் போது திருவாசு பொருள் என்னென்னு கேட்கும்போது பெருமானுடைய திருவடி தான் திருவாசு பொருள், அங்கேயே போய் ஐக்கியமாயிறாரு. அப்போ அவர்கள் எல்லாமே அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது தன்னுடைய கடைசி நிறைவு திரிப்பதிகத்தில் அந்த மந்திரங்களை சொல்லும்போது மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் மந்திரம் தெரியாது, இந்த மனை வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய அருளாடலே சொல்கிறாங்க.
அதாவது மந்திரம் என்பது என்ன கேட்டிங்கன்னா, இறைவனுடைய திருநாமங்களை திரும்ப 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 பல முறை உச்சரித்து அவரிடத்தில் நம்ம வைக்கிற வேண்டுதல் தான் மந்திரங்கள். இந்த இடத்துல யாகசாலைகள் வழிபாடுகள்லையோ மற்ற கருவறைகளில் விமானங்களில் எந்த இடத்துலையுமே மொழி பேதம் ஆகமங்களே சுட்டி காட்டல. அப்படிப்பட்ட எந்த ஆதாரம் அவங்ககிட்ட இல்லை. இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு வியாபார நோக்கில் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு எங்கே இடையூறு வந்துருமோங்கிற அச்ச உணர்வு தான் இருக்குமோன்னு எங்களுக்கு அஞ்ச தோணுது. திருக்கோயில்கள் வந்து வியாபார நிறுவனங்கள் அல்ல. திருக்கோயில்கள் முழுக்க பக்தி செய்யக்கூடிய பக்தர்களுக்கான இடம். இந்த இடத்துல தமிழ் சொன்னால் எல்லாராலும் உணரப்படும். அந்த இப்போ தமிழ் செய்கிறவங்க மட்டும் இல்லாமல் பிற மொழி பேசக்கூடியவங்களும் கூட இந்த மாநிலத்தில் தமிழ் நல்லா தெரிஞ்சுள்ள இருக்கிறாங்க. எல்லோரும் தமிழ் தேவாரம் சிவபுராணம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாராயணம் பண்ணுறாங்க. இன்றைக்கி முழுமையாக விண்ணப்பம் செய்ய முடியுது அவங்களால. கோளறு பதிகம், வேயூர் தோழிமங்கன் பாட்டு எல்லோரும் தெரியுது. இந்த மறையுடைய தோளுடையான்னு சொல்லக்கூடிய இடர்களையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியுதுங்க. விநாயகர் அவள் எல்லாருக்கும் தெரியும். கந்தசஷ்டி கவசத்தை பாடுறதுல என்ன கஷ்டம்? உணர்வுகள் தான் அங்கே பிரதிபலிக்குது ஒழிய இந்த இடத்துல வழிபாட்டில் எந்த இடத்துலையுமே பேதம் இல்லை. அதாவது ஆவர்த்து தின்னும் புலையரே ஆனாலும் அவர் திருநீரும் சாதனம் அணிஞ்சாங்கன்னா அவர்கள் நம்ம ஏற்றுக்கொண்டு இறைவன் அவ்வளோ வற்புதமாக சொல்கிறாரு. அப்போ இவங்க எந்த இடத்துலையுமே பல்வேறு வழக்குகள்லையுமே அவங்க போட்ட ஆவணம் எந்த இடத்துலையுமே அறிவுபூர்வமான நூலாதாரங்களை வச்சு போடலை. அவங்க நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நடைமுறை பழக்க வழக்கங்கள் காலத்தால் நிறைய மாறுபட்டுருக்கு. இவங்களுடைய கடைப்பிடிப்பிலேயே நிறைய குறைபாடுகள் இருக்குது. இவங்களே வந்து மாற்றிக்கிறாங்க காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் ஒன்றும் இல்லை, தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து கிணத்துலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து தோளுக்கு மேலே முறைப்படி பார்த்திங்கன்னா தலைமையில் சுமந்து வந்து தான் மூலவருக்கு அபிஷேகம் செய்யணும். தலைமையில் வைக்க முடியாத பட்சத்தில் தோல்லையாவது வச்சுக்கலான்னு அவங்க தான் சொல்கிறாங்க. அதை தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியில் கொண்டு வரக்கூடாது தீர்த்தத்தை. திருவமுது சாமிக்கு ஊட்டுற அமுது நெய்வேத்தியன்னு சொல்லுவாங்க அவங்க. அதையும் வந்து தலைமையில் தோளில் வச்சு கொண்டு வந்து சாமிக்கு படைப்பாங்க. அமுது பண்ணுற இடத்துல இப்போ கேஸ் சிலிண்டரும் அடுப்பு வந்துருச்சு. அன்றைக்கு அடுப்பில் தான் அன்றைக்கு கை குத்தல் அரிசியில் இறைவனுடைய வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டு பொங்கல் மாதிரி பொங்கி வச்சு அதை கொண்டு அமுது படைப்பாங்க. அப்படியே காலத்தில் மாறிடுச்சே. இன்னைக்கு கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் நிறைய இருக்க இடத்துல இருக்குது. அறிவியல் வளர்ந்தோன்னா மின்சாரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்த முடியாதல்ல. ஆகமங்கள் தோன்றுற காலத்தில் மின்சாரம் இருந்ததா? இல்லை. காலத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா அறிவியல் வளர்ச்சியும் பயன்படுத்திட்டு நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் இப்போ இவங்க வடமொழியில் செய்கிறவங்க ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையார் வெள்ளி செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் மஞ்சத்தூள், சந்தனம், குங்குமம்னு எழுதுகிறாங்க. இங்கிலீஷில் டர்மரிக் பவுடர்னு எழுதலை. வடமொழியில் இருக்கிற மஞ்சத்தூளுக்கு பேரையும் எழுதுன மக்களுக்கும் புரியாது. அப்போ பட்டியலில் எப்படி புரியலையோ அதே மாதிரி தான் மந்திரத்திலையும் இது புரியலை. பக்தன் புரிஞ்சு தன்னுடைய முழுமையான வேண்டுதல் இறைவனிடத்தில் செலுத்துறது தான் திருக்கோயில்கள். அந்த இடத்துல அவனுடைய உரிமை நீங்கள் எப்படி தடுக்கிறீங்கன்னு நம்ம கேட்குறான். சரி, தேவபாஷைன்னு சொல்கிறான் அவன். தேவபாஷை நீ தேவன் பாஷை உனக்கு உபதேசம் பண்ணால் நீ போய் சொல்லு. உன்னுடைய அடிப்படை, அதாவது உன்னுடைய தனிப்பட்ட வழிபாட்டில் சொல்லிக்கோ. நீ எங்கள் நின்று விநாயகர்கிட்ட நான் 5 கருத்தினேன் ஆணை முகத்தினேன் இந்த நிலம்பரி போல மேட்டின்னு நான் பாடி இறைவன்கிட்ட வரத்தை வாங்கிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மந்திரங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் உங்கள் விநாயகர்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் எங்கேயுமே தடுக்கல. ஆனால் எங்களுக்கு திணிக்காதீங்க. எங்களுக்கு திணிக்க மட்டுமில்லை, எங்களுக்கு நீங்கள் ஒரு இதுதான் சுற்றற்கான உரிமையும் இல்லைங்கிற. நாங்கள் இதைத்தான் செய்யணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆள் இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த திருக்கோயில் வந்து அர்ச்சகர்கள் எல்லாமே ஊழியர்கள். இவர்கள் ஒன்றும் நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவங்கல்ல. இந்த வழிபாடு பக்திங்கிறது பக்தர்களுக்கு இறைவனுக்கு உள்ள நேரடி தொடர்பு. இறைவனால் பல்வேறு இடங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இறைவனே விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால தான் நீ தமிழ் வழிபாடு தமிழகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் குக்கிராமங்கள், ஊர்கள் தோறும், வீதிகள் தோறும் நிறைய பெருகி வருது. அந்த நிலையில் இந்த வழிபாடுகள் எந்த ஆகமம் நெருக்கி செந்தமிழ் ஆகமம்னு சொல்லக்கூடிய தமிழ் ஆகமம் ரொம்ப காலத்தால் மூத்தது. முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா காசு பிள்ளை அவர்கள் நிறைய இடத்துல வழக்கு நடத்தியிருக்கிறாங்க. அவங்கள பெரிய அளவில் இந்த முன்னெடுத்து போயிருக்காங்க. மறைமலடிகளார், ஞானியாரடிகள் போன்றவங்க. எங்களுடைய ஆதீனமான பேர் ஒரு ஆதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் காலத்தில் மிக அளவில் பெரிய அளவில் விரிந்து பறந்து இந்த வழிபாட்டு நெறி பறந்து போச்சுங்க. இப்போ அருளாட்சி நடத்திட்டு இருக்கிற சாந்தலிங்க மருதாசடிகளார் நிறைய திருக்குறள் நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறார். கௌமார மண்டலத்தில் சுந்தரசாமிகள் காலத்தில் கஜபூஜை நடத்தின ஒரு சிறப்புக்குடையவர். அவங்க காலத்தில் நிறைய திருப்பணிகளை செஞ்சு வச்சாங்க. அந்த திருப்பணிகள் செஞ்சு வச்சதோடு இல்லாமல் அவங்க காலத்தில் நிறைய திருக்குறள் நாட்டு அவர் கரங்களால் நிறைய நடந்திருக்குது. இப்போ அருளாட்சியில் இருக்கிற தௌத்தர் குமரகுரு சாமிகள் அவர்களுடைய காலத்துலேயும் ஒரு குடமுழுக்கு இல்லைங்க, ஒரு முகூர்த்த நாளில் 4 குடமுழுக்கு நடத்தி வைக்கிற அளவுக்கு தேவைகள் பெருகி வந்திருக்குது.
அத்தனை பக்தர்களும் அத்தனை வழிபாட்டையும் நெறியோடு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலைமையில் எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லாமல் ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வேண்டுகோள் வைக்கிற அளவே இல்லை, தன்னுடைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்த மாதிரி கோல வச்சுறாங்க அங்கே வந்து. சரி, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாங்க, நம்ம வந்து அறநிலைத்துறைக்கு இது தெரியலையா? அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அறநிலைத்துறை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் கோயில்கள்னு தெரியும், தமிழில் தான் வந்து வழிபாடு செய்யணும்னு தெரியும். ஏன் அவங்க வந்து நீதிமன்றங்களில் போயிட்டு வந்து இதை எடுத்து சொல்கிறதில்ல? நீதிமன்றங்களில் அவங்க அதை பெருசாக நமக்கு எதிரான பதில் போடாமல் இருந்தாலே நல்ல விஷயம். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நீங்கள் கடந்த மருதமலை கோயிலில் ஒரு சம்பவம் நடந்தது. பாதி குண்டங்களில் தமிழ், பாதி குண்டங்களில் தமிழ் வழி ஆசிரியர்களும் வடமொழியில் பாதி பேரும் என்னென்னு ஒரு வேண்டுகோள் வச்சோம் நீதிமன்றத்தில். அப்போ வந்து அறநிலைத்துறையே ஒரு மனு தாக்கல் பண்ணி, இந்த தமிழ் வேள்வி வழிபாடு செய்கிற சிவாச்சாரிய பெருமக்களே எங்கள் இடத்துல இருக்காங்க, முழுக்க தமிழ்லேயே செய்வாங்க, அவங்க பாதி பேர் வடமொழியில் செய்வாங்க, நாங்களே பண்ணலாமான்னு எங்கள் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அறநிலைத்துறையே மனு தாக்கல் செய்யுது. தமிழில் செஞ்சால் பரவாயில்ல, மகிழ்ச்சின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் அது சரியாக. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழில் வழிபாடு நடத்தினாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறதா நினைக்கலாமா? அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அவங்களுடைய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ், வடமொழி, சமஸ்கிருதம், கிரந்தம் இதெல்லாம் கிடையாது. முழுக்க நேரடியாகவே அவர்களுடைய சாதியினர், அவர்களுடைய வாழ்வாதாரம், பிழைப்பூதியம், ஒரு வியாபாரமான ஒரு சூழல் எங்கே மாறிடுமோங்கிற அச்சுணர்வு, பெருநிதி இதை வச்சு பயன்படுத்துகிறாங்க. எங்கே இதெல்லாம் இழந்துருமோங்கிற அச்சுணர்வு தான் அவங்கள ஏனைய மக்கள் நல்லா படித்து பயிற்சி பெற்ற வழிபாடு தெரிஞ்சவங்களையும் கூட அனுமதிக்க மறுக்குது மனசு. இது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ தமிழ்நாட்டினுடைய கோவில்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் கைகளில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. அதற்கு வந்து அறநிலைத்துறையும் தயங்குகிறது. அதே போல் வந்து அவர்களும் வந்து தங்கள் கோயிலை உரிமையை போல் எடுத்துக்கிறாங்களா? உரிமையை முழுமையாக, அதாவது தனக்கு சொந்தமானதாகவே நினைக்கிறாங்க. உரிமையை எடுத்துக்கிறத விட அது ஒருபடி மேலேயே போய் அதை நடத்துகிறாங்க, தனக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற மாதிரி. அதாவது முதலாளி, பெரிய முதலாளியாக இருப்பார், கம்பெனி வச்சு நடக்கும். ஆனால் அந்த மேனேஜர் சாவி எடுத்து போவார். டெய்லி தினசரி வந்து அந்த முதலாளி சாவி வாங்கிக்க முடியாது. அவர் மேலாளரே என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தான் சாவி வச்சுருக்கிறோம், நம்ம தான் அந்த கோயிலுக்கு உரிமையாளருங்கிற மாதிரி அவரே நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் நிலவுது. நம்ம அப்போ கூட அவங்கள வந்து அறவே புறக்கணிக்கணும்னு நினைக்கல. அவர்களுடைய வேலையும் நம்ம வந்து அவர்கள் பணியை செய்யிட்டு இருந்தால் நம்ம நினைக்கிறோம். அவருக்கு எதிரானவர்களாக நம்ம அமையலை. இந்த இடத்துல அந்த அடிப்படை வழிபாடுகள், அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, எஜமானர்கள், திருக்கோயிலுடைய எஜமானர்கள் யார் தெரியுங்களா? தொண்டர்கள். தொண்டு தான் பெருசுன்னு நான் சொல்லலை, சிவபெருமான் சொல்கிறாரு. திருத்தொண்ட தொகையில் அடியெடுத்து கொடுக்குறாரு. தில்லைவாழ் அந்தனதும் அடியாருக்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுத்து தொண்டனுடைய சிறப்பை வந்து மண்ணுலகத்துக்கு எடுத்து சொல்கிறாரு. அப்போ தொண்டருங்கிறது பக்தர்கள் தான் இறைவனுக்கே எஜமானர்கள் சொல்கிறாரு. சிவபெருமான் சொல்கிறாரு, பெருமாள் சொல்கிறாரு. ஒரு பக்தர் கேட்குறாரு, கணிக்கண்ணன் ஒரு பக்தர்கிட்ட பெருமாள் கிட்ட கேட்குறாரு, கணிக்கண்ணன் போகின்றான் காமருகம் பொங்கச்சி மணிவண்ணா நீமுன் பையனாக பாய் சுருட்டி கொள்ளணும்னு பாய் சுருட்டி, தமிழ் கேட்குறக்காக பாய் சுருட்டி எடுத்துகிட்டு போகிறார் நாகபாம்பை சுற்றி ஆதிசேஷனை. கணிக்கண்ணன் போக்குழிந்தான் காமருகம் பொங்கச்சி மணிவண்ணா நீ பையனாக பாய் விரித்து கொள்ளுங்கிறாரு. உடனே பாய் விரிச்சிட்டார். சொன்னவண்ணம் செய்த பெருமாள்னு அந்த பெருமாள் இன்றைக்கி வழிபாட்டுக்குரிய பெருமாளாக இருக்கார். இப்போ தமிழுக்காக அவையார்கிட்ட அவ்வளோ அற்புதமாக கனி கொடுத்தாரு முருகப்பெருமான். பெருமாள், சிவன், விநாயக பெருமான் தான் திருமுறையை காட்டி கொடுத்தாரு. பொல்லா பிள்ளையார் இடத்துல திருநாரையூரில் நம்பியாண்டர் மூலமாக காட்டி கொடுத்தாரு. இப்படி எல்லா தெய்வங்களும், எந்த தெய்வத்துக்கும் பேதம் இல்லைங்க எந்த இடத்துலையுமே. அப்போ அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் அவங்களுடைய நூல்கள்லேயே ஆதாரமே இல்லை. பாவம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வெளியே சொல்ல முடியாத ஒரு கொடும் சிந்தனை உள்ள வச்சுட்டு அவங்க தவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் அவங்க மாற்றி அமைச்சிட்டு உடனடியாக வழிபாடுங்கிறது பொதுவானது, உரிமை உள்ளது, எல்லாரும் நடத்த கடமைப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களை அனுமதிக்கணும். இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் நேரடியாக தலையிட்டு நியாயமான உரிமைகள், இந்த பெரும்பங்கு கோடானு கோடி தமிழ் மக்கள் வாழ்கிற இந்த தமிழகத்தில் தமிழ் வழிபாடு நடத்துறது ஒரு தொய்வு இருக்குதுங்கிறது ஒரு பெருத்த அவமானம். அப்போ அந்த அவமானத்தை போக்க வேண்டிய கடமை தமிழக முதல்வருக்கு இருக்குது. இப்போ ஒரு புதிதாக ஆட்சிக்கு வந்துருக்காரு, நிறைய மாற்றங்கள் எல்லாம் பண்ணணும், நிறைய சிறப்புகளை கொண்டு வரணுங்கிற ஆர்வமாக அவர் இருக்கார். எதிர்க்கட்சி தலையில் இருக்கிறவங்களும் கூட ஏற்கனவே தமிழ் வழிபாட்டு ஆதரவு உள்ளவங்க. அவங்க தமிழ் வழிபாடு செய்யணும், பல்வேறு வழக்குகள் நடத்தினாங்க, அர்ச்சனை பண்ணாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் போச்சு. உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற்றாங்க எதிர்த்தரப்பில். அதையெல்லாம் எதிர்த்து தன்னுடைய தரப்பு நியாயங்களையும் வாதிட்டு தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சி முழுக்க அந்த
சட்ட போராட்டங்கள் அவங்க நடத்திட்டு தான் இருந்தாங்க. அவங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடத்த அவங்களும் இது பண்ணாங்க. அப்போ முன்னாள் இருந்த ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அதிமுக அரசும் தமிழ் வழிபாட்டுக்கு ஆதரவு உள்ளவங்க தான். இப்போ ஆட்சியாளர்கள்னு அதை வெறுக்கலை, ஏன்னா வெறுக்க முடியாது. ஏன்னா இறைவன் தமிழை வெறுத்தா இறைவன் பக்தர்களை வெறுத்துருவான். தமிழுக்காக நீங்கள் இங்கே அழைச்சா கூட வருவான். என்னை வைத்தாலும் தமிழில் வையின்னு சொல்லி தமிழாறு வைத்தாழி வாழ வைத்தான் முருகப்பெருமான்னு சொல்லுது. இப்போ தமிழ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இறைவனால் படைக்கப்பட்டதுங்க. நீ சமஸ்கிருதம் இறைவனால் தான் படைக்கப்பட்டது. படைப்பு தொழில் வந்து நம்ம மனிதனுக்கு கிடையாது. இந்த இடத்துல இப்போ நீங்கள் வடமொழி நல்லா கற்றுட்டு நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு தான் உரிமைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது அந்த முழுக்க தப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஜாதிங்கிற ஒரு உணர்வு திருக்கோயில்களை வேண்டாமேன்னு நினைக்கிறோம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பெண் ஒரு ஆணோ நீங்கள் பெற்று வளர்த்தெடுத்து அவங்க குடும்பத்தில் ஒரு இன்னும் குறிப்பிட்ட நபருக்கு தான் கொடுக்கணுன்னு ஒரு உரிமை எடுக்கலாம். ஏன்னா அந்த பெண் கொடுக்கும்போது நல்ல மணமகன் அமையணும்னு நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த ஜாதி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அது தனிப்பட்ட உரிமை. அந்த உரிமையில் நாங்கள் எப்படி தலையிட முடியாதோ அதுபோல் இந்த இடத்துல நீங்கள் எப்படி இதை சொல்ல முடியும்? முழுக்க தவறான நோக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அது எந்த விதத்தையும் ஏற்படுத்தாது. இறைவன் இதையே விடமாட்டார். தொடர்ந்து நீதிமன்றங்கள் வலியுறுத்திட்டு இருக்குது. இப்போ கடைசியாக நீதிமன்றத்தில் வாதிடும்போது ஆகமம் அல்லாத திருக்கோயில்கள்னு ஒரு வழக்கை ஒரு 2024 நினைக்கிறேன் வந்து உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வராங்க. அதாவது திருக்கோயில்களில் எந்த இடத்துலையுமே இவங்க சொல்லக்கூடிய ஆகம நெறி கடைப்பிடிக்கப்படவே இல்லைங்க. அதை வந்து நான் சொல்லலை, நான் மட்டும் சொல்லலை, நானும் சொல்கிறேன், அது இல்லைன்னு மறுக்கலை. நம்ம மகாராஜன் கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி தெளிவாக சொல்லுது. அரசாங்கம் அமைச்ச கமிட்டி தான் அது. நீதியரசர் ஏகே ராஜன் அவர்களுக்கு தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியும் தெளிவாக சொல்லுது, எந்த இடத்துலையும் ஆகமங்கள் இவங்க சொல்லக்கூடியது கடைப்பிடிக்கல. இடைக்காலத்தில் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க தானே மாற்றிட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் முழுக்க விஞ்ஞானத்துடைய தேவை கருதி இந்த சமயம் நெறியினுடைய விரிவாக்கம் கருதி இவங்கள அதை ஏற்றுட்டாங்க. ஆனால் இதை தடுக்கிறதுக்கு அதை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அங்கேயும் எந்த இடத்துலையுமே ஒரு சொல் கூட நமக்கு எதிராக இல்லை. இப்போ ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு அமைப்பு ஏதோ ஒரு சிவாச்சாரிய அமைப்புங்கிற பேரில் ஒரு மனு கொடுத்ததாகவும் கோயில்களில் வந்து தமிழில் வழிபடவே கூடாது என்பதாக ஒரு மனு கொடுத்ததாக கேள்விப்பட்டோம். ஆமாம், நம்ம வழக்கில் தான் எதிர் மனுதாரர் வந்திருக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, தமிழ் வழிபாடெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் தொடர்ந்து பண்ணுறோம், எங்களை எல்லாம் மற்ற. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ நம்ம வீதியில் போகிறவங்க மாதிரியும் நமக்கு இந்த கோயில்களுக்கு தொடர்பு இல்லாத மாதிரியும் இவங்களே அது சம்மந்தப்பட்டவங்க மாதிரியும் ஒரு நிலை எடுத்துட்டு வர்றாங்க. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. இதை வந்து நீதிமன்றங்களும் வேடிக்கை பார்க்காதுன்னு நினைக்கிறேன். இது அரசு குறிப்பாக அறநிலையத்துறை வந்து இதை கூர்ந்து கவனித்து இந்த நியாயமான கோரிக்கையை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை அறநிலையத்துறைக்கு இருக்குது. இப்போ நம்முடைய கோரிக்கை என்ன சார்? பொதுவாக எல்லா கோயில்களிலும் நீங்கள் பூசை செய்வதாகட்டும், குடமுழுக்கு செய்வதாகட்டும், இதில் நம்முடைய உரிமை என்று நீங்கள் எதை சொல்கிறீங்க? இப்போது அரசும் அதே போல் நீதிமன்றங்களும் அவர்களுக்கு விடுக்கக்கூடிய கோரிக்கையாக நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்க? அதாவது இது திருக்கோயில்களில் தமிழ் அவரவர் தாய்மொழி வழிபாடுங்கிறது அவர்களுடைய ஜனநாயக நாட்டில் உரிமை. இது தமிழ்நாடு. பெரும்பான்மை மக்கள் தமிழ் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க, பிற மொழி பேசுகிறவங்களும் தமிழ் நல்லா பேசுகிறாங்க. இந்த நிலை இருக்கிற போது இந்த தமிழ் வந்து இறைவனாலும் அருளப்பட்ட மொழி, இறைவனை எடுத்து இயம்பிய மொழி, இறைவனை தன்னைத்தானே பூஜித்து கொண்ட மொழியும் தமிழ் தான். அப்பேற்பட்ட தமிழ் வழிபாடு திருக்கோயில்களில் நடைமுறை வழிபாடுகளில், நாள் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய நடைமுறை வழிபாடுகளில், சிறப்பு உற்சவ காலங்கள் சொல்லக்கூடிய சிறப்பு வழிபாடு, ஆண்டு வழிபாடு உள்ளிட்ட கோயில்களில், திருக்குட நன்னீராட்டு போன்ற பெருவிழா காலங்களில் எல்லா இடத்துலையுமே திருமுறைகள், தேவார திருவாச திருமுறைகள், மற்ற திருமுருகாற்றுப்படை, இந்த மாதிரி நிறைய 12 திருமுறைகளும், திவ்ய பிரபந்தம், முருகப்பெருமான் அருள், நக்கீரர், கபிலர், பரணர்னு நிறைய அருளிச்சி அற்புதங்களாக இருக்குது. அது தாராளமாக பயன்படுத்தலாம். மூலமந்திரமாக இருக்கக்கூடிய அந்தந்த இறைவனுடைய மந்திர சொற்களை எல்லாரும் மனமூந்து போட்டுடலாம். அவரவர் கரங்களினால் பூவும் நீரும் கொண்டு பக்தி செய்யாமல் அவரவர் வினை தீரவே தீராதுங்க. பக்தர்களுடைய நேரடி உரிமை. ஒரு பிள்ளையாருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி 2 அருகம்புல் வச்சு ஒரு விளக்கு காட்டி வணங்குறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. இது பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை, சிவன், பெருமாள், எல்லா தெய்வங்களுக்கும் அவரவர் தொட்டு வணங்கலாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடக்கூடாதுன்னு சொன்னால் இறைவனே பேதமாயிடுவான். அவன் படைக்கப்பட்ட உருவம் எப்படி அவன் மறுக்க முடியும்? இதெல்லாம் நம்மளாக வச்சுட்டது. அப்போ அந்த நெறியெல்லாம் அருளாளர்கள் கடைப்பிடிச்சாங்க. அருளாளர்கள் காட்டி நல்ல வழியை பயன்படுத்தணும். அந்த சமய நெறிக்கு எந்த பிறழ்வும் இல்லாமல் கடைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து செம்மையாக நடக்கிற மாதிரி எந்த பிறழும் இல்லாமல் நாங்களும் அடியார்களாக இருந்து தமிழ் வேள்வி செய்கிற வேள்வி ஆசிரியர்களுக்கு உரிய உரிமைகள் வழங்கி
சரிசமமாவது கொடுங்கன்னு கேட்குறான். முறைப்படி பார்த்தா முழுமையாக நம்மகிட்ட இருக்க வேண்டியது. இடைக்காலத்தில் ஏதோ எப்போ ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு, அது எந்த காலத்தில் நடந்துங்கன்னு நமக்கு அறுதிட முடியல. இப்போவாவது எங்களுக்கு ஒரு முழுமையான உரிமை இல்லாட்டி கூட பாதியாவது கொடுங்கன்னு போய் நீதிமன்றங்கள் மன்றாடி நிற்கிறோம். நீதிமன்றங்களும் கருணையோடு பரிசீலனை செஞ்சு அதை ஒரு சில உத்தரவுகளும் பிறப்பிச்சது. தொடர்ந்து உத்தரவாயிட்டே வருது. ஆனாலும் இன்னை வரைக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இருக்குது. இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ வந்திருக்கிற முதல்வர் நல்ல ஆர்வமாக செஞ்சு நல்லா செய்யணும்னு நினைக்கிறவர், அவர் மாண்புமிகு தமிழ் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நேரடியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதே போல் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நிறைய கோயில்களை மாற்றங்களை கொண்டு வருவோன்னு, அது ஊழல் தவறுகளை திருத்தணுங்கிற நிலையில் நிறைய கடும் பயணங்களை மேற்கொள்கிறார். திருக்கோயிலில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நடவடிக்கைகளும் தயங்காமல் எடுக்கிறார். அப்படிப்பட்ட இவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர் அதை எந்த வித பேதமும் நினைக்காம, அவர் பல இடங்களில் பார்த்தேன், சமத்துவம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறார். அவர் கூட ஒரு சில சாதி வன்மம் பூச முயற்சி பண்ணாங்க. அதையெல்லாம் அவர் இல்லை, நான் பொதுவான பக்தனுங்கிற இடையில் நின்று வேலை செய்கிறாரு. இந்த மாதிரி அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த காலத்தால் வரலாற்று சிறப்படையும், ஏற்கனவே நடந்த ஒரு நல்ல வழிமுறைக்கு மீண்டும் கொண்டு வந்தால் அமையுன்னு வேண்டிக்கிறோம். இது இல்லாமல் சொக்கநாத பெருமான்னு சொல்லக்கூடிய ஆலவாய் எண்ணலும் அங்கேற்கனையே நமக்கு செஞ்சு கொடுப்பாங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரணும்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பினுடைய விவரத்தை சொல்லுங்கள். இந்த வழக்கினுடைய விவரத்தை சொல்லுங்கள். வழக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகம நெறி செந்தமிழ் ஆகமம் காலத்தால் மூத்தது, அந்த நெறி பெறலாமல் நாங்களும் நிறைய இடங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம். என் மனுதாரன சுரேஷ் பாபுவான எண்ணெய் அந்த யாகசாலை பூஜைகளில், கருவறைகளில், விமானங்களில் செய்கிற வழிபாடு செய்கிறதுக்கு அனுமதிங்க. அந்த அனுமதியின் மூலமாக நான் முழுமையாக என்னுடைய வழிபாட்டு செம்மையை செய்து கொடுக்குறேன்னு சொல்லி, அப்படி இதில் கூட பொருளாதாரத்துக்கு கூட நம்ம கேட்கல, அந்த நாங்கள் சேவையாக செய்யக்கூட கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மனு தாக்கல் பண்ணோம். அந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கக்கூடிய சூழலில் இப்போ முழுமையான விவாதங்கள் நடைபெற்று இப்போ கடைசியில் அந்த ஜாதியை முன்னிறுத்தி புறக்கணிக்கிறதுக்கான ஒரு சூழலை கொண்டு வந்தாங்க. ஆதிசிவ சிவாச்சாரிய நல சங்கமெல்லாம் எதிர்த்து மனு தாக்கல் பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது நீதிமன்றமே கேள்வி எழுப்புச்சு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதாக இருக்குது, ஜாதிங்கிற ஒன்றை சொல்லி வழிபாட்டு உரிமை தடுக்க முடியாது. வழிபாட்டு உரிமைன்னா பக்தி செய்கிற உரிமை மட்டுமல்ல, நிகழ்த்தி வைக்கக்கூடிய உரிமையை தடுக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றங்களும் கேள்வி எழுப்புச்சு. அந்த இடங்களில் உச்சநீதிமன்றங்கள் ஒரு சில தீர்ப்புகள் இருக்கிறதாக மேற்கோள் காட்டினாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் எந்த இடத்துலையுமே இந்த குறிப்பிட்ட சாதியினர்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. அதே நீதியரசர் கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு நிலை நீதிமன்றத்தில் எப்படியாவது ஒரு நல்ல மாற்றம் வரும், அந்த கருணை இறைவன் நீதியரசருக்கு கொடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர நம்பிக்கை இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா செந்திலாண்டவர் கோயில் நம்ம திருச்செந்தூரில் நடந்த வழக்கு உத்தரவில் இப்போ அமர்ந்திருக்கிற நீதியரசர் சரவணன் அவர்களே வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு குண்டத்தை ஒதுக்கி வழிபாடு செய்ய மனுதாரருக்கு உரிமை கொடுங்கன்னு இவங்களே உத்தரவு போட்டாங்க. இந்த நீதியரசரே கொடுத்தாரு. அந்த வாய்ப்பையும் வழங்கலை அறநிலைத்துறை. வழக்கமாக ஒரு நொண்டிச்சாக்க எப்பவுமே சொல்லுவாங்க, ஏற்கனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு கட்டுக்கதை தொடர்ந்து நடக்குதுங்க. என்னென்னா ஓதுவார்கள் பாடுறாங்க, ஓதுவார்கள் பாட்டு பாடுறாங்க, அது சிறப்பு. இன்னும் ஒரு ஓதுவார் வச்சுருக்கிறோம். உங்களுடைய வழக்குகளுக்கு பின்னால் 150 ஓதுவார் அதிகப்படுத்தினோம், நாங்கள் அதையே விரிவுபடுத்தியிருக்கிறனால சொன்னாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியான விஷயங்க. திருமுறை ஓதுவார்கள் பண்ணோடு பாடும்போது அதை தலைவணங்கி ஏற்றுக்கூடிய முதல் நபர்களாக தமிழ் வழிபாடு செய்கிறவங்க தான் இருப்பாங்க. அது வேறு என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அப்போ நாம் அதை சொல்லலை. வாழ்வியல் அருளியல் சடங்குகளெல்லாம், சடங்குகள்னு சொல்லக்கூடியது இறைவனுக்கு நிகழ்த்தி வைக்கக்கூடிய சம்பிரதாய வழிபாடுகள் நடத்தி வைக்கிறதுக்கான உரிமையை, பூஜை முறைகளை, பூ நீரும் விட்டு இறைவனை வணங்குறது, அந்த வழிபாடு நடக்கிறது நம்ம நடத்தி வைக்கக்கூடிய இடத்துல அவங்க எப்படி இருக்காங்களோ அதே இடத்துல சமபங்கு கொடுன்னு கேட்டிருக்கிறான். அது இறைவனே அன்னைக்கே இடைப்பாகம் கொடுத்தவர். இறைவனுக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்று அதிகம். அதனால் இறைவன் அந்த வாய்ப்பு கொடுப்பாரு, இந்த பேதமில்லாத சூழல் ஒழிப்பாருன்னு நம்ம அதை நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறோம். நீதிமன்றமும் பரிசீலனை செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நமக்கு சாதகமான உத்தரவு வரணும்னு சொல்லி அந்த நீதிமன்றங்கள்லேயும் வேண்டிக் கொள்கிறோம். தமிழ் கோவில்களில் சமஸ்கிருதம் தமிழ் என்ற பேதமில்லாமல்
குறிப்பிட்ட சாதி என்ற பேதம் இல்லாமல் அனைவருக்கும், அதிலும் குறிப்பாக தமிழ் வழிபாட்டிற்கு முதன்மை இடமும் முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத நம்ம குறிக்கோள். ஆமாம், அது குறிக்கோள், அதுதான் நோக்கம், அதுதான் நியாயமும் கூட. நம்ம குறிக்கோள் மட்டும் இல்லை, இறைவனுடைய விருப்பமே அதுதான். ஏன்னா பல்வேறு இடங்களில் தமிழ் கேட்டு மகிழ்ந்து தன்னுடைய மெய்மறந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. ஊழிக்காலன்னா உலகம் அழிகிற நேரம், பிரளயம் வந்து உலகம் அழிஞ்ச பின்னால் தன்னுடைய தனித்தன்மை போக்கிக்கிறதுக்காக தமிழில் தான் திருவாசத்தை எழுதி வச்சுருக்காரு, சிவபெருமானே எழுதி வச்சுருக்காரு. அது சாட்சியமாக போட்டு கையொப்பமிட்டு தன்னுடைய சிற்றம்பலமுடையான்னு கையெழுத்து போட்டு வச்சுருக்காரு. இப்போ இதுக்கு மேலே இறைவனுக்கே பிரியமாக இருக்கிறது என்ன தடை இருக்க முடியும்? இப்போ தடை வந்து இறைவனிடத்துலையோ திருக்கோயில் வழிபாட்டு நெறிமுறைகள்லையோ எங்கேயும் இல்லை. இப்போ அந்த சாதிங்கிற ஒரு பிரிவு அவர் தனக்குத்தானே உற்பத்தி பண்ணிவிட்டு, அதை இறைவனை உற்பத்தி பண்ணி கொடுக்கல, இவங்களும் உற்பத்தி பண்ணிவிட்டு ஒரு பேதத்தை உருவாக்குறாங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து கோடானு கோடி காலத்துக்கு தொடர்ந்து அந்த மக்களெல்லாம் நேரடியாக வழிபாட்டு ஈடுபடுவாங்க. நீங்கள் 5 கருத்தனை ஆனை முகத்தனைன்னு பாடலை நீங்கள் 4 முறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு மன்னனமாயிரும். அந்த குழந்தைகள்லாம் வந்து சொல்லுவாங்க, பிற்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல வரலாற்று சிறப்பு ஏற்படுத்தினா இந்த அரசு செய்து கொடுக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறான். மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.